ஆமென். கரங்களை தட்டி கொடுக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். உங்களோடு இருப்பது, உங்கள் மத்தியில் ஊழியம் செய்வது ஆண்டவர் பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு மாலையில் ஒரு கூட்டம் உண்டு. நாளைக்கு காலையிலே கோமல் என்ற இடத்தில் ஒரு இடத்தில் பேசுகிறேன். நாளைக்கு மாலை கடலி என்ற இடத்தில் பேசுகிறேன். முடிச்சுட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு திண்டுக்கலுக்கு போகணும். உங்கள் மத்தியில் இந்த நாளிலே ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெற ஜெபிக்க ஆண்டவர் செய்த நல்ல தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்தாங்க. உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்வார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா பாட்டு கேட்டீங்க? என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா பாட்டு கேட்டவங்க டெய்லி டிவியில பல டிவியில வந்துட்டே இருக்குதே, பார்க்கலையா? பார்த்துருக்கிறீங்களா யூடியூப்ல? சரி, அந்த பாட்டினுடைய ஒரு 2 சரணத்தை மாத்திரம் பாடிட்டு, 2 சரணம் தான் இருக்கவே செய்யுது, 2 சரணத்தை மாத்திரம் பாடிட்டு அப்படியே அவனுடைய வார்த்தைக்கு நேராக போல. எஃப் மைனர்மா, எஃப் மைனர் கொடுங்கம்மா, எஃப் மைனர் கொடுங்க. என்னோடு கூட சேர்ந்து பாட்டை கேளுங்க. யூடியூப்ல இந்த பாட்டு 2 லட்சத்துக்கு மேல இந்த பாட்டை மக்கள் பார்த்துருக்குறாங்க. 2 லட்சத்துக்கு மேல, 2,30,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு போய் என் கேள்வி சாங் அப்படின்னு போட்டீங்கன்னா சும்மா தங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்ல வச்சுக்கோங்க. சும்மா தங்கிலீஷ்லயே ENN KELVA கேள்வி SONG சாங் அப்படின்னு போட்டீங்கன்னா, என் கேள்வி சாங் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பாட்டு வரும். நீங்க கேளுங்க. வாழ்க்கையில உடைஞ்சு போயிருக்கிறவங்க, நம்ம சகோதரி, நம்ம அக்கா மாதிரி பல கேள்விகளோடு இருக்கிறவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என் கேள்வி சாங் கேட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு அந்த பாட்டை அனுப்பி வைங்க. அநேகருக்கு அது பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கையை கட்ட சொல்லுங்க, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எஃப் மைனர், எஃப் மைனர், 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 மைனர். என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. என் கூட சேர்ந்து அப்படி பாத்தீங்களா? என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா, கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. நீங்க பாடுங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா, பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. கை தட்டலாமா? யோபு சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய கையில நன்மைகளை பெற்றனா
கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? நீங்க பாடு தீமையும் பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே, உங்களை பார்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. பாருங்க, இயேசு இல்லாம என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. இரண்டாவது சரணம். உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அப்பமா எண்ணாதவரே, உபத்திரவத்தை அப்பமா எண்ணாதவரே. நீங்க பாடுங்க. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அப்பமா எண்ணாதவரே, உபத்திரவ அப்பமா எண்ணாதவரே. ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே, உங்களை பார்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. இயேசு இல்லாம வாழ முடியல, இயேசு இல்லாம ஒண்ணும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும். நல்ல கை தட்டி சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நீங்க இல்லாம வாழ முடியல. அப்படி நீங்க பாடுங்க. நீங்க இல்லாம ஒண்ணும். ரெண்டு கையை உயர்த்தி இயேசு இல்லாம ஒண்ணும். அப்படி கை தட்டி நல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாள்ல இன்னைக்கு இந்த பாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டவைகளுக்கெல்லாம் பதில் தருகிறவர்,
நல்ல 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 முழு பலத்தோட கைப்பற்றலாம், வாயை திறக்கலாம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷையில பேசலாம், நல்ல அந்நிய பாஷையில பேசலாம். இந்த பகற்பொழுதுல ஒரு அற்புதம் நடக்கணும். அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. நீங்க பாடுங்க பாப்போம். அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு எங்களை செடியோடு பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றினீர். பாலைவனமா சோலைவனமா மாற்றினீரையா. திரும்ப சொல்லுமா, பாலைவனமா நல்ல கவனிங்க, கவனிங்க. இந்த ஆண்டவர் பாட்டு, கிறிஸ்தவ பாட்டுலாம் ஏன் தெரியுமா ரெண்டு லைன் பாடுறாங்க? பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றினீர். ரெண்டாவது ஏன் பாடுறாங்கன்னா, முதல் லைனை மைக் வச்சிருக்கிறவங்க பாடினா ரெண்டாவது லைன் தெரியலனால அதை பாடணும்னு தான் கொடுக்குறாங்க. நீயா பாடியா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கூட சேர்ந்து பாடணுமா வேண்டாமா? அதுக்கு தான் ரெண்டு லைன் ரெண்டாவது தடவை பாடுறோம். சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, களிப்பாய மாற்றி விட்டீரே.
இன்னொரு முறை நல்ல ஜோர கை தட்டலாம், வாய்களை திறக்கலாம், சத்தம் வர்ற மாதிரி முழு பலத்தை பயன்படுத்தி கைத்தட்டி, முழு பலத்தை பயன்படுத்தி கைத்தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசு. கபரா ஹந்தரா சதுரமணி அந்தர கதலதமா அந்தர கதலமா நீதனா கதலமா ரூதனா ஹந்தரா புரா மகதரா ஆதியா துமன ஹந்தரா சேதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராயிலும் ஒருவர் எடுத்தவங்க படிக்க பார்ப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். போதும். இந்த முதல் வசனம் சொல்லுகிறது அக்கறை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கூடமான பேசிக்கிட்டே வரணும், நான் சொல்றத சொல்லணும். அக்கறை சொல்லுங்க. 21வது வசனத்தை படிங்க. 21வது வசனத்தை பாஸ்டர்மா படிப்பாங்க. 21வது வசனத்தை. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து, இக்கரை சொல்லுங்க பாப்போம். இக்கரை. இப்ப அக்கரை இக்கரை 1வது வசனம் என்ன சொல்லுது? அக்கரை. 21வது வசனம் என்ன சொல்லுது? என்ன கவனிக்கிறீங்களா? நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பார்க்கணும், பைபிள் படிக்க சொல்லும்போது பைபிளை பார்க்கணும், மாத்தி மாத்தி பார்க்க கூடாது. பிரசங்கம் பண்ணும்போது யாரை பார்க்கணும்? வசனம் சொல்லும்போது சரி. 1வது வசனம் என்ன சொல்லுது? 21வது வசனம் என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கறை இக்கரை, இக்கரை அக்கறை. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு கடற்கரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடல்ல இருந்து பார்க்கும்போது இங்க நின்று பார்த்தோம்னா இதுக்கு பேர் இக்கரை. அங்க தெரியுது, அங்க போனா இங்க இருந்து பார்த்தா ஏதாவது புரியுதா புரியலையா? இன்னைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா அக்கறை டு இக்கரை, இக்கரை டு அக்கறை. புரியலையா? மயிலாடுதுறை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு மயிலாடுதுறை மாதிரி அக்கறை டு இக்கரை, இக்கரை டு அக்கறை. அப்ப இந்த அக்கறையில இருந்து இக்கரை, இக்கரை இருந்து அக்கறைக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன காரியம் நடந்திருக்கு? பாட்டி வாங்க வாங்க படிக்கிறாங்க. ஆமா, படிக்காதீங்க படிக்காதீங்க. இவனை பாக்குறாங்களா பாருங்க. தட்டுங்க, காது இருக்காதா? இங்க வரேன். நான் சொல்லும் போது படிக்கணும், பிரசங்கம் பண்ணும்போது என்னை கவனி. அப்ப இந்த 21 வசனத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப பாஸ்டர் மைக்ல படிப்பாங்க. அப்ப நீங்க பைபிளை பாருங்க, சரிங்களா? இந்த 21 வசனத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. இன்றைக்கு அந்த அற்புதம் சபை நடுவே நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சபையில் அற்புதங்கள் செய்வார். எந்த வியாதினாலும் சுகமாகும், எந்த பிசாசின் பிடியினாலும் விடுதலை ஆகும். அல்லேலூயா. படிக்கலாமா? வசனமா படிப்பாக கவனமா கவனிங்க. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்ந்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, போதும் இப்ப நல்ல கவனி. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இயேசு படகுல ஏறி தம்முடைய 12 சீஷர்களை கூட்டிக்கிட்டு, அம்மா கவனிக்கிறீங்களா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறார். கெனசரேத் என்கிற ஒரு நாட்டில் இருந்து எருசலேம்ங்கிற ஒரு நாட்டுக்கு போறார். அங்க போறாரு, கூட 12 சீஷர்களையும் கூட்டிட்டு போறார். எதுல போறாரு? படகுல போறார். சொல்லுங்க, எதுல போறாரு? படகுனா ரொம்ப லேட்டஸ்டான மிஷின் படகுலாம் கிடையாது. அந்த காலத்துல இந்த தண்டு வலிச்சுக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படகு. அந்த படகுல 12 சீஷர்களை கூட்டிட்டு போறார். ஏறக்குறைய இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எவ்வளவு தூரம்னா 72 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க பாப்போம்? 72 கிலோமீட்டர். அந்த இதுல நடந்து போகணும்னா அன்றைக்கு இருந்த அந்த காற்று, அந்த புயல், அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 3 நாள் ஆகும். 3 பகல் போகணும், 3 ராத்திரி பயணிக்கணும். அவ்வளவு கடுமையான ஒரு சூழல். அதுல இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை கூட்டிக்கிட்டு போறார். எங்க போறாரு? இக்கரையிலிருந்து. அங்க போன உடனே இறங்கினா அங்க இருந்து ஒருத்தன் வர்றான். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு பேய் பிடித்தவன், அவன் கல்லறையிலே கிடக்கிறவன், 24 மணி நேரமும் மயானத்துல கிடக்கிறவன், கூக்குரல் இடுகிறவன். கவனிக்கணும், பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கணும். அவன் கல்ல கொண்டு தன் உடம்பெல்லாம் கீறிக்கிறவன். சங்கிலிகளினால் அவனை கட்டி வச்சிருந்தாங்க. ராத்திரில ஓடி கத்துவான். அவன் பயங்கரமான பைத்தியக்காரன், பேய் முடிச்சிருந்தவன். அவன் அங்க இயேசு வந்து இறங்கின உடனே அவரை பார்க்கிறதுக்கு வேகமா ஓடி வந்து அவர் பாதத்துல விழுகிறான். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அவனுடைய பேயை விரட்டுகிறார். அந்த பேய் சொல்லுகிறது, என்னை இப்படி விரட்டினீங்கன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு அதுவே சொல்லுது. அந்த மலை மேல ஒரு 2000 பன்னி மேல், அந்த பன்னிக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. இயேசு அந்த பன்னிகளுக்குள்ள அந்த பேயை விரட்டுகிறார். அந்த பேய்கள் அந்த உயர்ந்த மேட்டிலிருந்து விழுந்து செத்து விடுகிறது. அவன் குணமாகிறான். தேவன் அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி விட்டான். இல்லையா சொல்லுங்க பாப்போம்? சத்தமா இல்லையா சொல்லுங்க பாப்போம்? இதுதான் சம்பவம். இதுதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 21 வரைக்கும் இருக்குது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்துட்டார். ஒருத்தரை சுகமாக்குறதுக்காக. எத்தனை பேரை சுகமாக்குறதுக்காக? நல்ல கவனமா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி 3 காரியமும், பிசாச பத்தி 3 காரியமும் பேச போறேன். இயேசுவை பத்தி எத்தனை பேச போறேன்? சொல்லுங்க, எத்தனை பேச போறேன்? வரல விட்டு சொல்லுங்க. 3 காரியம். பேயை பத்தி எத்தனை பேச போறேன்? இயேசு கிட்டே கத்துக்கிற போறோம், பேய் கிட்டே கத்துக்க போறோம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? சார், இப்ப முதல் பாயிண்ட், முதல்ல பேயை பத்தி கத்துக்குவோம், அப்புறம் இயேசுப்பா பத்தி கத்துக்கணும். சரிங்களா? முதல்ல எதை பத்தி கத்துக்குவோம்? பேயை பத்தி கத்துக்குவோம். சார், இப்ப நல்லா கவனிங்க. இயேசு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறாரா? எத்தனை பேரை கூட்டிட்டு போறாருன்னு சொன்னேன்? அதில் பேசணும். எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னேன்? எத்தனை நாள் பயணம்னு சொன்னேன்? சார்,
இப்ப கவனிங்க, இப்படி வந்து 3 நாள் பயணம் போய் இப்படி வந்து நின்ற உடனேயும் அந்த பேய் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல பொத்து விழுந்துச்சா. போட்டுருக்கா போடவே கஷ்டமா? படிங்க, இந்த வசனத்தை படிங்க. நீங்க மைக்க வைக்காதீங்க கஷ்டமா, படிச்சுட்டே இருங்க, படிங்க. பிடித்தியில எந்த வசனம் சொல்லவா? அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, சத்தம் போட்டு இத ஆஃப் பண்ணிருங்க, இது வேண்டாம், நமக்கு வேண்டாலும் பரவாயில்லை, இது வேண்டாம், இது வேண்டாம். பாஸ்டமா படிங்க பாஸ்டமா. அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து, நல்ல கவனிங்க, பேய் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு போதும். இப்ப நல்லா கவனிங்க, பேய் அவரை பார்த்த உடனே ஓடி வந்து அவர் என்ன செய்ததா? எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க, பணிந்து கொண்டு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. நாம கூட நிறைய நேரம் ஆண்டவரை பணிகிறது கிடையாது, ஆண்டவரை ஆராதிக்கிறது கிடையாது. பேய் என்ன செஞ்சுச்சா? பணிந்து கொண்டு உன்னதமான தேவனுடைய குமாரனே. நான் கேட்கிறேன், இந்த பேய் எந்த சர்ச்சுக்கு போச்சு? பேய் எந்த பைபிள் காலேஜ்ல போய் படிச்சுச்சு? பேய்க்கு எப்படி இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன்னு தெரியுது? பேய் எப்படி காலில் ஏசப்பா காலில் வந்து விழுகுது? அப்ப பேய்க்கு கூட தெரியுது அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த பேய்க்கு தெரியுது. உட்கார்ந்து இருக்கிற நான் சொல்லலப்பா, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அக்கா நான் சொல்றேன், அவர் நினைச்சா உங்க மகளை அற்புதமா சுகப்படுத்த முடியும். அவர் அறிகிற அறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு முதல்ல சொல்றேன், பேயை குறித்த முதல் பாயிண்ட், பேய்க்கு இயேசு யார் என்கிற அறிவு இருந்தது. பேய்க்கு என்ன இருந்துச்சு? இயேசு யாரு, இயேசு எப்படி பட்டவரு, இயேசுவால அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால எனக்குள்ள இருக்கிற பேயை துரத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெளிவும் அறிவும் யாருக்கு இருந்துச்சு? சொல்லுங்க, யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? பேயின் வாயில வருதான்னு பாருங்க. யாருக்கு இருந்துச்சு? பக்கத்துல இருக்கவங்கள கையை கொடுத்து கேட்டு, உங்களுக்கு இருக்கான்னு கேளுங்க. உங்களுக்கு இருக்கா? பேய்க்கு இருந்தது உங்களுக்கு இருக்கா? இருக்கா? இயேசு யாருன்னு தெரியுமா? இயேசு அற்புதம் செய்வார் நம்புறீங்களா? பேய்க்கே தெரிஞ்சிச்சு என்னை துரத்திடுவாருன்ட்டு. உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? இத்தனை நாள் சத்தியம் கேட்கிறவங்க, இவ்வளவு நாள் பாட்டு பாடுறவங்க, இவ்வளவு நாள் உபவாசம் பண்றவங்க, இன்புட்டு அந்நிய பாஷை பேசுறவங்க, இன்புட்டு துதிக்கிறவங்க, இன்புட்டு ஆராதிக்கிறவர்களுக்கு இயேசு எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்வாரே. நல்ல கையை தட்டி துதிக்கிற ஆண்டவரை, அவரால் முடியுங்க. நல்ல கை தட்டி துதிங்க. நிறுத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. நல்ல 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 வாயை திறந்து துதிங்க. அவரால் முடியும். என் பிள்ளையை சுகமாக்க அவரால் முடியும். என் குடிகார புருஷனை ரட்சிக்க அவரால் முடியும். எங்க வீட்டு கடன் பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். எங்க வீட்டை கட்டித்தர அவரால் முடியும். எங்க சபையை கட்ட அவரால் முடியும். நீங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி கை தட்டி கூடமான செய்தியை கேட்கணும்னா, நான் இந்த மாதிரி நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நம்ப வேண்டும் போய் உட்கார்ந்துருவேன். அப்புறம் தூங்கிடுவீங்க பாருங்க. சொல்றது புரியுதா புரியலையா? அண்டை சொல்லிட்டு பாருங்க அக்கா, புரியுதா புரியலையா? கை வைத்தலையே சொல்லுங்க பாப்போம். ஐயா நல்லா வைத்தலையே சொல்லுங்க பாப்போம். நான் வரும்போது இந்த தம்பி கூட்டிட்டு வந்தாரா, அப்புறம் 2 அக்கா பேசிட்டு வருவோம். மாமியார் கால் தூசிக்கு வருவாடி அப்படின்னு ஒரு அக்கா பேசிட்டு வருது. நகை கூட போல அந்த அக்கா, ஆனா என்ன இங்கதான் வந்து நினைக்கிறேன். ஆனா இங்க வந்தோடனே ரிப்பா பாப்பா கபா பாப்பா பாப்பா என்ன நடிப்பு. கை வைத்தலையே சொல்லுங்க பாப்போம். வரும்போது மாமியார் அந்த கிளி. பேய்க்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னா எனக்கு அதை விட அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நல்ல கவனிங்க, இயேசுவை பற்றின அறிவு, ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவு நமக்கு வேணும். பாடலப்பா பாடும்போது ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் தெரியுமா? இன்னும் உம்மை அறியலும்.
பாட்டு? இந்த பாட்டு தெரியாதோ? நேத்து தான் வெளியிட்டிருக்காரு பாரு, தெரியாதா? நீ முழிக்கிறிய இன்னும் உம்மை ஒரு மனைவி புருஷனை தெரிந்து கொள்றது, புருஷன் மனைவிய, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை, நாம ஏசப்பாவை புரியுதா புரியலையா? இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் சேரணுமே பிரசன்னம் இன்னைக்கு நிறைய அறிவு இருக்கு மனுஷர்களுக்கு, ஏகப்பட்ட அறிவு இருக்கு. அந்த அறிவு இருக்கு, இந்த அறிவு இருக்கு, இந்த அறிவு இருக்கு, அந்த அறிவு இருக்கு, அப்பப்பப்ப மண்ட நிறைய அறிவு. ஆனா இயேசுவை பத்தின அறிவு எல்லா அறிவு இருந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் அறிஞ்சாலும் எங்க போக முடியும்? ஒரு சின்ன கதை சொல்லவா? ஒருத்தர் 2 பேர் போட்ல போனாங்களாமா. ஒருத்தர் போட் ஓட்டிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் அதுல உட்கார்ந்து வந்திருக்கிறார், சவாரி பண்ண வந்திருக்கிறார். அந்த உட்கார்ந்து வந்தவர் ரொம்ப படிச்சவர். பின்னாடி திரும்பி பார்க்கற, ஆமா அவர் நல்லா படிச்சவர், பயங்கரமா படிச்சவர், கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அப்படி படகுல உட்கார்ந்து வர்றார். படகு வலிச்சு கொண்டு வரவர் படிக்காதவர், அவர் கடற்கரையில வேலை பார்க்கிறவர். அப்ப இந்த கோட்டு சூட்லாம் போட்டவர் படிக்காதவரை பார்த்து ஒரே இங்கிலீஷ்ல கேள்வி. நமக்கு ஒரு வியாதி இருக்கு, என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வியாதி இருக்கு, எவன்கிட்ட இங்கிலீஷ் தெரியல அவன்கிட்ட பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? தெரியாதவன்கிட்ட என்ன செய்யறது? பயங்கரமா நம்ம அறிவெல்லாம் அவன்கிட்ட தான் காட்டுறது. அப்ப அவன்கிட்ட பயங்கரமா பேசுறார். Do you know English? Do you know chemistry? Do you know physics? Do you know math? Do you know science? அப்படின்னு கேட்டுக்கிறார். அவன் பக்கம் முடிச்சிட்டு சாமி ஒன்றும் தெரியல சாமி அப்படின்னு இருக்கிறான். கடைசி அவன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறான், சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ட்டு. அவன் எனக்கு இருக்கிற நீச்சல் தெரியணும் அப்படின்னு இருக்கிறான். ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய அலை வருது, போட்டு கவர் போகுது, நான் தப்பி அங்கிட்டு போயிருவேன், நீ போவியரா? புரியுதா புரியலையா? அம்புட்டு ஞானம் இருந்தும் இந்த ஞானம் இல்லைன்னா அங்க போக முடியாது சார். அம்மா உங்களுக்கு தான் சொல்றேன், புரியுதா? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க புள்ள எம்புட்டு படிச்சிருந்தாலும் இயேசுவை படிக்கலன்னா எங்க போக முடியாது? அப்ப நம்பர் 1 இயேசுவை அறிந்த பேய் சொல்லுங்க. சரி, இப்ப ஒண்ணு அறிஞ்சிருச்சா? இப்ப பேயை பார்த்து இயேசு கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க, என்ன கேட்கிறாரு? அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பேய் பேரை சொல்லுது. என்னன்னு பேர் சொல்லுது? நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி, my name is Legion அப்படின்னு சொல்லுது பேய். What is your name? My name is லேகியோன்னா என்னமா? அநேகர். அதாவது ஒரு பைபிள்ல போட்டிருக்கு 6000க்கு பேரு, 6000க்கு பேரு லேகியோனா. 6000ன்ற நம்பருக்கு பேர் என்னது? அப்ப அவனுக்குள்ள எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கு? எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கு? சொல்லுங்கக்கா. 1 பேர் 2 பேரை வச்சே சமாளிக்க முடியல. ஆனா ஒருத்தருக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்குது? அதனாலதான் அவன் பொழுதனைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கான்? சுடுகாட்டுல, மயானத்துல, கல்லறையில கல்ல வச்சு தன்னைத்தானே கீறிக்கிட்டு ராத்திரியெல்லாம் கத்திட்டு அவனை சங்கிலி ஓட்டு கட்டி வீட்டுல சோறு ஊற்றுறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கா சாப்பிடணும்னா லேகியோன்ட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படி பயமுறுத்துற அளவுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மண்டையோட்டே மயானத்திலே படுத்து கிடந்திருக்கான். அவனுக்குள்ள எத்தனை இருக்குது? சொல்லுங்க பாப்பா.
இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? லேகியோன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இயேசு வந்து கேட்ட உடனே அந்த 6000 சண்டை உடனே என் பேர முன்னாடி சொல்றேன், உன் பேர முன்னாடி சொல்றேன், ஏன் சாமி பேர தான் சொல்றேன், மோசாமி பேர தான் சண்டை உட பேர் கூட ஒற்றுமை எதுக்கு சண்டை போட்டு மொத்தமா சேர்த்து லேகியோன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்பர் 2, தான் யார் என்பதை ஒத்துக்கொண்ட பேய். தான் யார் என்பதை முதல்ல பேய்க்கு முதல் காரியம் என்ன சொன்னேன்? இயேசுவை அறிந்து கொண்ட. சொல்லுங்க என்னது? இரண்டாவது பேயினுடைய நல்ல குணம் என்னது? தன் நிலையை, தான் யார் என்பதை ஒத்துக்கொண்ட. சொல்லுங்க. ஏதாவது புரியுதா புரியலையா? ஐயா எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது, அப்புறம் பேசிட்டு ஐயா சோறு விடுவார் சாப்பிட்டு நான் இயேசு ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நான் ஏன் உசுரை கொடுத்து பேசுறேன்னா 4 வார்த்தையாவது உங்களுக்குள்ள இறங்கி ஒரு மாற்றம் வரணும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா புரியலையா? அப்ப நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? கூடமாட பேசணுமா வேண்டாமா? முதல்ல பேயினுடைய முதல் நிலைமை என்ன சொன்னேன்? அறிந்து கொண்ட பேய் இயேசுவை. இரண்டாவது பேய் என்னது? ஒத்துக்கொண்ட பேய். சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்யணும்னா நீங்கள் யார் என்பதை அவரிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் சொல்ற அளவுக்கு என்கிட்ட பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என் மேல இருப்பதாக ஒத்துக்கிட்டா தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். அந்த அந்த தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப இயேசப்பா கிட்ட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதுதான் நான் ஒரு பாவியா வந்திருக்கிறேன். அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? நல்ல கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவியா வந்திருக்கிறேன். சொல்லுங்க, இல்ல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நிறைய தவறுகள் நான் பண்ணி இருக்கிறேன், நிறைய பாவம் பண்ணி இருக்கிறேன். இயேசுவே மன்னிங்க ஆண்டவரே, இயேசுவே மன்னிங்க, நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனையோ முறை ஜெபிக்கல, எத்தனையோ முறை பைபிள் படிக்கல, எத்தனையோ முறை சர்ச்சுக்கு வரல, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சுட்டு கல்யாணம், காது குத்து, சடங்கு, பூக்குடித நீராட்டு விழா, அந்த வைபவம் இந்த வைபவம், வீடு பால் காய்ச்சல், பல முறை ஆராதனையை கட்டடிச்சுட்டு ஓடி இருக்கேன். ஆண்டவரே எத்தனையோ முறை பாஸ்டர் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியும் நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. ஆண்டவரே எத்தனையோ முறை தசமவாத காணிக்கையில உண்மை இல்லாம இருந்திருக்கிறேன். ஆண்டவரே எத்தனையோ முறை தவறு செய்திருக்கிறேன், பொய் சொல்லி இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறேன், இச்சித்து இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள் என்னையோ என் குடும்பத்தையோ பாதிக்காதபடி என்னை கிருபையாக இருங்க. நான் ஒரு பாவியாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்களை மறந்தா எங்கே போவேன். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். என்னை பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, இல்லாத என் பொழுதும் மிதியாதே. உதவாத
சொல்லுங்க. ரெண்டாவது ஒத்துக்கொண்டது. சரி, இப்ப மூணாவது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், பேயை பத்தி மூணாவது கடைசி பாயிண்ட். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு அந்த பேயை போன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் சொல்லுது, சார் என்ன துரத்த போறது உண்மை, ஆனா துரத்தி விட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அது கூட ஜெபம் பண்ணுது பாருங்க. பன்றிக்குள்ள எங்களை அனுப்பிச்சிருக்காண்டவரேன்னு ஜெபம் பண்ணுது. பேய் கேக்குது, வேண்டிக் கொள்ளலாம். வேண்டிக் கொள்றதுன்னா என்னது? ஜெபிக்கிறது. பேய் ஜெபம் பண்ணு சார். ஆனா நம்ம அக்கா புரியலையா? பேய் ஜெபம் பண்ணுது, ஆனா உட்கார்ந்து இருக்கிற நிறைய ஜெபம் பண்ணுங்க. புரியலையா? பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டலாம். இயேசு என்ன செஞ்சிட்டாரு? பன்றிகளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டார். அது உயர மேட்டல மலை மேல 2000 பன்னி மேய்ச்சிட்டு இருந்துச்சா. எத்தனை பன்னி சொல்லுங்க? இப்ப இவனுக்குள்ள இருந்த பேயெல்லாம் எதுக்குள்ள போயிடுச்சு? பன்னிக்குள்ள போனோடனே பன்னி உயர்ந்த மேட்ல இருந்து நேர கடலுக்குள்ள குதிச்சு 2000 மணி தற்கொலை பண்ணி செத்து போச்சு. புரியலையா? இப்ப எனக்கு ஒரு கணக்கு தெரியும். இவனுக்குள்ள எத்தனை பேய் இருந்துச்சு? பன்னி எத்தனை மேய்ச்சிட்டு இருக்கு? 6000 2000க்குள்ள போச்சுன்னா சராசரியாக ஒரு பன்றிக்குள் எத்தனை பேய்கள் போயிருக்கும்? சிறுகுறிப்பு வரைங்க. ஐயா சொல்லுங்கயா. 3 பன்னி தான் கரெக்டா சொல்லிட்டாரு. பாத்தீங்களா ஐயா? கணக்குல ஒரு மார்க் வாங்கி பாரு போல. உங்களுக்கு கணக்கு புரியலையா? இவனுக்குள்ள எத்தனை பன்னி பேய் இருக்கு? சொல்லுங்க, எத்தனை இருக்கு? பன்னி எத்தனை மேயுது? 6000 2000க்குள்ள போச்சுன்னா ஒரு பன்னிக்குள்ள சராசரியாக 3 பேய்கள் போயிருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பன்னிக்கு 3 பேயை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னா இவன் 6000 சுமந்துட்டு எப்படி இருந்திருப்பாயா? இவனால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அதனாலதான் மயானத்திலே கிடக்கிறான், சுடுகாட்டிலே கிடக்கிறான், கீறிட்டு கிடக்கிறான், நுர தள்ளுது, ஃபிட்ஸ் வருது, சங்கிலி போட்டு கட்டுறாங்க. எவ்வளவு கொடூரமா அவன் இருந்திருப்பான், எவ்வளவு வேதனைகளை தினந்தனத்தோடைய சரீரத்துல வாங்கிட்டு இருந்திருப்பான். மூணாவது சொல்றேன், இங்க இருந்து அதுக்குள்ள போன உடனேயும் வாயை மூடிட்டு கப்புடு போயிடுச்சு. மூணாவது சொல்றேன், கீழ்ப்படுகிற பேய். சொல்லுங்க, கீழ்ப்படுகிற பேய் கூட கீழ்ப்படி. ஆனா பாஸ்டர் எம்புட்டு சொல்லு, இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் வருவோம், அதெல்லாம் முடியாது. கையை கட்ட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சு வெளியில போவோம், உள்ள வருவோம், காணிக்க கொடுக்க மாட்டோம், பிரசங்கம் கேட்க மாட்டோம், பிரசங்கம் பண்ணும்போது பின்னாடி படுத்து தூங்குவோம். கீழ்ப்படியாம ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பலிபீடத்திலிருந்து வருகிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு விடுதலை. நல்ல கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்த கீழ்ப்படுகிற ஆவியங்களை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை கொடுங்க ஆண்டவரே. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி, ஆமென். பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி, போதகருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி. ஜோமன் கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. The spirit of obedience. நல்ல கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை கொடுங்க. எங்களுக்கு மேலானவங்களுக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படியணும், உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். நல்ல சோமன் ஆவியில சோமன். ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படுகிற ஆவி இருக்கும்னா கர்த்தர் அவனை உயர்த்துவார். சாமுவேலை உயர்த்துறதுக்கான காரணம் அவனுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல். ஒரு கவரா அந்த ரமா கண்ணை திறந்து பார்க்காதீங்க. நிறைய பேர் வசனத்துக்கு கீழ்ப்படியல, நிறைய பேர் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நிறைய பேர் ஊழியனுக்கு கீழ்ப்படியல. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கீழ்ப்படிவோம்பா. ஒரு கதனா சந்தரா வெனகதரமா கீதனகதரமா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை,
வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, 3 காரியங்கள். பாஸ்டமா சொல்லாதீங்க, பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. 3 காரியங்கள் பிசாசிடத்துல நம்ம கற்றுக்கொண்ட 3 காரியங்கள். நம்பர் 1 சொல்லுங்க. எழுதி வச்சிருந்தா பிட்ட பார்த்து கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, பிட்ட திறந்தே சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, இயேசுவை அறிந்து கொண்ட பேர். யார் இயேசுங்கிறது அறிந்துருச்சு. 2வது, இந்த பக்கம் தொரப்பேன்றாங்க வாய் அப்படியே நல்லா பாரு. 2வது சொல்லுங்க, இங்க இருக்கிற பேய் பேயுடைய 2வது சொல்லுங்க, ஒத்துக்கொண்ட பேய். தான் யார் என்பதை ஒத்துக்கொண்ட பேய். அடுத்து 3வது, கீழ்ப்படிந்த பேய். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதை 3ஐயும் நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்களா? ஒரு அம்மா சொன்னாங்க செய்வீர்களா? அது மாதிரி நானும் கேட்கிறேன், செய்வீர்களா? என்ன செய்வீர்கள்? நம்பர் 1 அறியணும். இயேசுவை அறியறதுனா எப்படி அறியறது? இத படிக்க 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 இங்க இருந்து வர்ற வார்த்தையை கேட்க 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 இப்ப கூட நீங்க அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இயேசுவை பத்தி. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ண கேட்கிறீங்கல்ல, அது அது இயேசுவை பத்தின ஒரு அறிவு. 2வது அறிவு மட்டும் இருந்தா பார்த்தாரு, எங்க கொட்டாவி அத்தாடி இங்கிட்ட திருப்பி பேசுவோம். அப்புறம் 2வது அறிஞ்சா மட்டும் பார்த்தாரு, நான் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, ஒத்துக்கொள்ளணும். ஏசப்பா கிட்ட வரும் பொழுதுதான் நான் யார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். 3வது சொல்லு 3வது கீழ்ப்படிய வசனத்துக்கு. இது 3ம் சாத்தானிடத்தில் நாம கற்றுக்கொள்கிற காரியமாக. யாராகிலும் ஒருத்தர் எந்திரிச்சு இந்த 3ஐயும் சபைக்கு தாங்காண்டவர்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? யாராகிலும் ஒருவர் 3ஐயும் நல்லா தெரிஞ்சவங்க, 3ஐ தெரிஞ்சவங்க, 3 பாயிண்ட் தெரிஞ்சவங்க எந்திரிச்சு இந்த 3ஐ சபைக்கு தாங்காண்டவரே, ஜனங்களுக்கு தாங்காண்டவரே ஜெபம் பண்ணுவீங்களா? யார் ஜெபம் பண்றது? வாலண்டியரா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்றீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க, மைக்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் இயேசுவை அறியணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் தேவ சமூகத்துல வரும் பொழுதுதான் தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. 3வது ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படுகிற ஆவி வேணும். இந்த 3 காரியங்களுக்காக நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை ஆண்டவரே இயேசப்பாவை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே 2வது ஆண்டவரே செய்த பாவங்களை எல்லாம் ஒப்புவித்து ஆண்டவரே அவர்கள் ஒத்துக்கொள்ள ஆண்டவரை கூட வேண்டிக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா அடுத்தபடியாக ஆண்டவரே கீழ்ப்படி ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கும் உமது வேத வார்த்தையின்படி உமது வேத வசனத்தின்படி உமது கட்டளையின்படி ஆண்டவரை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்குகிற அந்த ஆவியை எங்கள் மேல ஊற்றி எங்களை வழி நடத்துங்க. ஆமென். துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல கைத்தட்டி 3 காரியங்கள். தேவனை அறிகிற அறிவு, ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம், கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் ஜனத்துக்கு உண்டாக. இது 3 யார்கிட்ட கத்துக்கிட்டோம்? இப்ப அடுத்து ஏசப்பா கிட்ட ஒரு 3 காரியம் கத்துக்கப்போம். கத்துக்கலாமா? கத்துக்கலாம்னு சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேகமா இது மாதிரியே என் கூட ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா படார்னு 3 சொல்லிடுங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனாருன்னு சொன்னேன். ஆமா, எத்தனை பேரை கூட்டிட்டு போனாருன்னு சொன்னேன்? அது இயேசுவோட சேர்த்து 12 சீடர்கள் பிளஸ் ஒரு ஆள் இயேசு, ஆக மொத்தம் 13 பேர் போறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னேன்? 72. எத்தனை நாள் போனாங்கன்னு சொன்னேன்? 3 பகல் ஒரு 2 ராத்திரி 3 பகல் போயிருக்காங்க, பயணம் பண்ணி போயிருக்காங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க? 13 பேர் 72 கிலோமீட்டர் போயிருக்காங்க. இப்படி இங்க இருந்து அக்கறைக்கு போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்கல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 பகல் 2 ராத்திரி கடலுக்குள்ளே கடக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குயா? அந்த 13 பேரும் அந்த 3 நாளைக்கு
அவருக்கு சாப்பாடு அவருக்கு இதுக்கு நடுக்கடலுக்குள்ள ஏதாவது புரியலையா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு போறவங்க அந்த சைடு போய் ஒரு 50 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, ஒரு 500 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருந்தா ஒரு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம், 13 டிக்கெட்டை தூக்கிட்டு போனோம், கஷ்டப்பட்டு சோத்து முட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போனோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணி இத்தனை பேருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம்னா ஒரு நன்மையா இருக்கும். ஆனா போய் எத்தனை பேரை பார்த்தாங்க அவங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க? நம்ம கவனிப்பேனான்னு வரேன், இப்படியே இங்கிட்டு பாக்குது வாய்க்குள்ள கை விடுங்கிட்டு பாக்குது, அது வேற யாரும் சொல்றாங்க அங்கிட்டு தான் பாக்குது. இதை கொண்டுதான் பெரிய எழுப்புதலே வரும். கை வைத்தாலும் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எத்தனை பேரை பார்த்தாங்கன்னா அது எப்படி? லூச பைத்தியத்தை பார்த்துட்டு அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்துட்டார். 1வது வசனத்துல இக்கரையில இருந்து போயிட்டு ஒரு பைத்தியத்தை சுகப்படுத்திட்டு அக்கறையில இருந்து இக்கரைக்கு போயும் 13 பேரு 3 நாள் சாப்பிட்டாமலும் போகாமலும் இவ்வளவு கடல்ல இவ்வளவு ஆபத்துகளை கடந்து போய் 50-100 பேருக்காவது பயன்பட. இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா நேற்று நைட்டு 9:45 ட்ரெயின் ஏறினேன். 12:45 வந்து ஐயா தான் வந்து நடுராத்திரில மயிலாடுதுறையில வந்து என்னை கார்ல பிக் பண்ணி ஹோட்டல்ல கொண்டு போய் தங்க வச்சுட்டு வந்தார். அப்ப நான் வந்திருக்கிறேன்னா இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு. சரி, வந்ததுக்கு ஒரு 100 பேருக்காவது பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒத்தாள் உட்கார்ந்துருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு ஏசி ட்ரெயின், இதுக்கு சம்முன்னு எனக்கு டிக்கெட் போட்டு படுத்துக்கிட்டு வந்து இங்க ஹோட்டல்ல தங்கி இருந்து காரை வச்சு கூட்டு வந்து இந்த ஒத்தாளுக்காய கூட்டிட்டு வந்து கேட்போமா கேட்க மாட்டோமா? தாராளமா கேட்பாங்களாமே பாட்டி அத்தாடி. அப்ப ஒரு ஆளுக்காக ஆண்டவர் அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறார். நம்பர் 1 ஏசப்பா கிட்ட கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருவருக்காகவும் பரிதவிக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு ஆத்மாவை கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஏசப்பா. நல்ல கவனிங்க, உங்க குடும்பத்துல யாராவது ஒரு டிக்கெட் போனா போய் தொலைல அவன்லாம் ரசிக்கப்பட மாட்டான். மாஸ்டர் குடியார கஞ்சா குடி அவன்லாம் ரசிக்கப்பட மாட்டான், அவன்லாம் வேஸ்ட், அவன்லாம் நரகம் தான் அப்படி சொல்லாதீங்க. அந்த ஒரு ஆத்மாவுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தி 100 ஆடுகளை வச்சிருந்தவன் ஒரு ஆடு தொலைஞ்சு போனா கூட 99 ஆடுகளை வனாந்திரத்துல விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி வருகிறது. நான் சொல்றேன், நீங்க எந்த ஆத்மா உருப்படாது, விளங்காது, இதெல்லாம் ரசிக்கப்படாது, இதெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆத்மாவை கர்த்தர் இந்த வருஷத்துல தூக்குவார். ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் சந்திப்பார். ஒரு ஆத்மா கூட வீணாக போகக்கூடாது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட வீணா போகக்கூடாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. உங்க தம்பி நரகம் போகக்கூடாது, உங்க அண்ணன் நரகம் போகக்கூடாது, உங்க அப்பா போகக்கூடாது, உங்க அம்மா போகக்கூடாது, உங்க கூட பிறந்தவங்க போகக்கூடாது, சித்தப்பன் போகக்கூடாது, பெரியப்பன் போகக்கூடாது, மாமன் போகக்கூடாது, மச்சான் போகக்கூடாது. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு விலைக்கரையம் சென்றார். ஒருத்தனை சந்திக்க 72 கிலோமீட்டர் 3 பகல் 2 ராத்திரி 13 பேர் சாப்பிடாமலும் போகாமலும் ஒருத்தனை காப்பாற்றுவதற்காக. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படும். ஜோம் பண்ணுவீங்களா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் தானே. பிரசங்கம் கேட்கறது முக்கியம் இல்லை. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே ஜோம் பண்ணுங்க. மனங்கால் போடுங்க பார்ப்போம். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை மனசுல நினைங்க. குடிகாரம் இருந்தா மனசுல நினைங்க, கஞ்சாங்குடி இருந்தா மனசுல நினைங்க, விக்கிர ஆளா இருந்தா மனசுல நினைங்க, சீட்டாளவங்க தான் மனசுல நினைங்க, புகையில போடுறவங்க தான் மனசுல நினைங்க, கூடி போடுறவங்க தான் மனசுல நினைங்க. அந்த ஒரு ஆத்மாவை கர்த்தர் இந்த வருஷம் தூக்கணும், ரட்சிக்கணும். முழங்கால் போடுங்க. வாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நரகம் போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் செத்து நரகம் போயிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க. கேன்சர் வந்து செத்து நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க. எய்ட்ஸ் வந்து செத்து நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க.
கொரோனாவில் நிறைய பேர் செத்து நரகம் போயிட்டாங்க. இனி இருக்கிறவங்களாவது காப்பாற்றப்படணும், இருக்கிறவங்களாவது காப்பாற்றப்படணும். ஒருத்தனுக்காக கர்த்தர் ரிஸ்க் எடுப்பாரா? ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருக்கு முக்கிய தேவை பிள்ளை. எந்த ஆத்மாவை விட்டாத, சபைக்கு வந்த எந்த ஆத்மாவை விட்டுறக்கூடாது. சபைக்கு வந்து பின்மாறி போனவங்களை கூட விட்டுறக்கூடாது. ஒரு ஆத்மாவை கூட விடக்கூடாது. இந்த ஆத்மா போனா போட்டு கர்த்தர் 10 தருவார் அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஆத்மா எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஒரு ஆத்மா எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த எங்க சித்தப்பா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் மாமன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் சம்பந்தக்கார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் மூத்த பையன் ரட்சிக்கப்படணும், என் மருமகன் ரட்சிக்கப்படணும், என் மருமகா ரட்சிக்கப்படணும், என் பேர பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் பங்காளிங்க ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், எங்க ரத்த உறவுகள் அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க தாலுகால இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், எங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். கதறி ஜெபம் பண்ணு தேவ பிள்ளைங்க. முடிஞ்சா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. ஒரு ஆத்தும வாரம் இருந்தா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. சில நிமிஷங்கள் ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபம் பண்ணு. ரங்கதனா கதனா அத்தர கடனா சக்கதனமதனவா உலமன ஹந்தரா கடகந்தரா சகதனவா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆவி தேவை, ஜெபிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவி தேவை, ஜெபிக்கிறதுக்கு ஒரு வல்லவ தேவை. போராடி ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. சும்மா லேஸ் மாசம் ஜெபிக்காத, லேஸ் மாசம் ஜெபிக்காத. கிரயம் செலுத்தி ஜெபம் பண்ணி, கதறி ஜெபம் பண்ணு, சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணு, ஆரத்தோட ஜெபம் பண்ணு. ரகதனா சந்தனா கபலா கத்தன ரபா ஆவியில ஜெபம் பண்ணு தேவ பிள்ளை. ஏன் சத்தம் குறைஞ்சோடனே உன் சத்தம் குறையுது பாரு, அங்கதான் தப்பு, அதான் தப்பு. ஏன் சத்தம் உன்னை நடத்தக்கூடாது, ஆவியானவர்களை நடத்தணும். மைக்கு சத்தம் குறைஞ்ச உடனே உங்க சத்தம் குறையக்கூடாது. கொஞ்சம் முழங்கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணு. இந்த 7 மாசத்துக்குள்ள அந்த ஒரு ஆத்மா வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த கஞ்சால இருந்து விடுதலை ஆகணும், பீடியில இருந்து விடுதலை ஆகணும், சுருட்டுல இருந்து விடுதலை ஆகணும், சிகரெட்ல இருந்து விடுதலை ஆகணும், மதுபானத்துல இருந்து விடுதலை ஆகணும், வேசித்தனத்துல இருந்து விடுதலை ஆகணும், கள்ள உறவுகள் இருந்து விடுதலை ஆகணும், விக்கிரக ஆராதனையில இருந்து விடுதலை ஆகணும். ராகா மறைந்து கிடக்கிற சில சத்துருவின் கிரியைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. நீ முழங்கால் போடும் பொழுது பிறகுகளுக்குள்ளே மறைந்து கிடக்கிற சில வல் சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. சங்குரு விலாக்கராதன கண்டரன கதுனா மதன கந்தீரகதர பரவா. The spirit of prayer, spirit of prayer, spirit of prayer, spirit of prayer, spirit of prayer. ஜபத்துல வல்லமை இருக்கு பிள்ளை, உன் ஜபத்துல வல்லமை இருக்கு, உன் அந்நிய பாஷையில வல்லமை இருக்கு. நீ சாதாரணமா நினைக்காத உன் ஜபத்தை, உன் முழங்கால சாதாரணமா நினைக்காத. உன் கண்ணீர் சாதாரணமானதல்ல, உன் ஜபங்கள் சாதாரணமானதல்ல. இந்த விடுதலை உபவாச ஜபத்துல நீ போட்டுக்கிற முழங்காலுக்கு நரகம் நடுங்கும், நரகம் நடுங்கும், நரகம் நடுங்கும், பிசாசுகள் நடுங்கும், அந்தகாரத்தின் கிரியைகள் நடுங்கும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் நடுங்கும். அனல் பிடிக்குது, அனல் பிடிக்குது, அனல் பிடிக்குது, அனல் பிடிக்குது, அனல் பிடிக்குது. பத்த வைக்கிறார் ஆண்டவர், பத்த வைக்கிறார். ஒரு ஜப ஆவியை பத்த வைக்கிறார், ஒரு ஆத்தும பாரத்தை பத்த வைக்கிறார். ஒரு ஆளை விடக்கூடாது, ஒரு ஆளை விடாதீங்க, ஒரு ஆளை விடாதீங்க. இந்த ஊர்ல மயிலாடுதுறையில சீர்காழி பகுதியில உங்க தாலுகால
காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, கறிக்கடை வச்சிருக்கிறவங்க, முடிவெட்டுற கடை வச்சிருக்கிறவங்க, செருப்பு கடை வச்சிருக்கிறவங்க, பழக்கடை வச்சிருக்கிறவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், கொத்தனார் வேலை பார்க்கறவங்க, சித்தாள் வேலை பார்க்கறவங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க, போலீஸா இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், வக்கீல்மார்கள், எல்லா ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க, காலேஜ்ல வேலை பார்க்கறவங்க, மாணவர்கள், மாணவிகள், ஒரு ஆத்துமாவை விடாதீங்க. ஜெப சிந்தையோடு உட்கார்ந்து கொள்வோம். ஜெப சிந்தையோடு உட்கார்ந்து மயிலாடுதுறை எத்தனை தாலுகா இருக்கு வாசியா? 4 தாலுகா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எத்தனை தாலுகா இருக்கு? 4 தாலுகா இருக்கு. என்னென்ன தாலுகா? நம்பர் 1 சீர்காழி ஒரு தாலுகா, கரங்கம்பாடி ஒரு தாலுகா, மயிலாடுதுறை, குத்தாலம், 4 தாலுகா. நல்லா 2 கையை உயர்த்தி பிடிங்க. 4 தாலுகாவை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். நல்லா 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. 4 தாலுகா பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மயிலாடுதுறை, சீர்காழி, கரங்கம்பாடி, குத்தாலம், தாலுகா எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. விக்கிர ஆராதனைகள் ஒளியின் ஆண்டவரே, மாந்திரிக கட்டுகள் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படணும். பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். விபச்சார வேசித்தனங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு காரியத்தை கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டோம்? எத்தனை பேரை தேடி போனாரு? சொல்லுங்க, யாரை தேடி போனாரு? கை நீட்டி சொல்லுங்க, எத்தனை பேரை தேடி போனாரு? அவன் எப்படிப்பட்ட ஆளு? PhD டாக்டர் படிச்சவரா? யாரு? லூசு பையன். அவன் யாரு? ஆமா, இந்தியில பிராந்து பேருச்ச அவனை கூட தேடி போனார். இப்ப தேடி போனார், அவனை சுகப்படுத்திட்டார். சுகப்படுத்தின உடனேயும் அங்க ஒரு காரியம் நடக்குது. படிக்க கஷ்டமா? அவனை சுகப்படுத்தின பொழுது அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, அந்த வசனம் படிக்க கஷ்டமா? 6வது 5வது வருஷம் நினைக்கிறேன். படிக்க மார்க் 5 கஷ்டமா? படிக்க கஷ்டமா? நான் படிக்கிறேன். மார்க் 5ல 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு
பயந்தார்கள். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தம்பிங்க வாமா, அந்த தமிழ் வாசிக்கிற தம்பிங்க வாமா. நல்ல தம்பி வந்து என்னை தேடி வந்தார், நீங்க கூட்டிட்டு போறேன் வந்து அந்த சேர் எடுங்க, இந்த சேர் எடுக்கலையா, அதான் அப்படி போட்டு உட்காருங்க. என்னை பார்த்து போடுங்க, என்னை பார்த்து போடுங்க, அங்கே பார்த்து போடுறாரு. ஏசப்பா என்னை பார்த்து உட்காருங்க. இப்ப இவர் தான் யாரு? ஒரு காலத்துல கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன், கொஞ்சம் மாட்டீங்களா? இவர் தான் லேகியோன். முதல்ல இவர் எப்படி பிடிச்ச பேய் பிடிச்சிருச்சு. எத்தனை பேய் இருந்துச்சு இவருக்குள்ள? 6000 பேய் இருந்துச்சு. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கிடந்தார், வாயெல்லாம் கோணிக்கிட்டு இருந்துச்சு, கையில ஓட்டு கட்டி வச்சிருந்தாங்க, முடி இவ்வளவுக்கு வளர்த்திருந்தார், தாடி இம்புட்டு இருந்துச்சு, நகம் இம்புட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருந்தவரை இயேசு தேடி வந்தாரா, சுகப்படுத்திட்டார். இப்ப சூப்பர் ஆயிட்டார். ஆகி நல்ல தெளிவாகி வஸ்திரம் போட்டு கையில பயன்படுத்தி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன் ஊழியக்காரங்க வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாம இருந்திருக்கிறாரு? உங்களுக்கு புரியுதா புரியலையா? நிர்வாணமா சுத்தி இருக்கிறார். ஏன்னா இப்ப வசனம் என்ன சொல்லுது? 12 வசனம் திரும்ப படிக்க கஷ்டமா? இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, ஆமாங்க நல்லா கவனிங்க, என்ன தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வஸ்திரம், உங்களுக்கு புரியுதுங்களா புரியலையா? இப்ப வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப என்னுடைய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் கேள்வி தெரியுமா? வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த வஸ்திரம் இதுக்கு முன்னாடி வஸ்திரம் போடல, இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு, நல்லா ஆயிட்டாரு, வஸ்திரம் தரிச்சாரு. இந்த வஸ்திரம் இவருக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? யார் கொடுத்துருப்பா? அந்த 12 வயசுல ஒருத்தர் புடி கொடுத்துருப்பா, ஒரு சீசன் இருந்து அவன் கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுமா? என்னன்னா நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியம். இயேசு இங்க இருந்து அங்க கிளம்பும் போதே அவருக்கு தீர்க்க தரிசனமா தெரியும், நான் எங்க போறேன்னா ஒரு பைத்தியக்காரனை பார்க்க போறேன், ஒரு பேய் உற்சவனை பார்க்க போறேன், அவன் ட்ரெஸ் போடாம சுத்துறவன், அவனுக்கு சுகமாக்கிட்டா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் தேவைன்னு கிளம்பும் போதே ஒரு கட்டப்பையில ஒரு ட்ரெஸ்ஸை சுத்தி அக்கில வச்சு கொண்டு இருக்கிறார். அவனை குணப்படுத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏதாவது புரியுதா புரியலையா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? விடுதலை ஆக்குறவர் மாத்திரம் அல்ல, விடுதலை அங்க போனாலே பிரச்சனை விட்டுருக்கியா? அது விடுதலை ஆக்குகிறவர் மாத்திரம் அல்ல, உன் தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக. சத்தியம் புரிஞ்சா நல்ல கை தட்டி ஆண்டவர் துதிப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் வெறும் ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல, என் தேவைகள் என்னவோ அவைகளை சந்திக்கிறவராக. அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. வெறும் ரசித்துட்டல, சோமுட்டல, பாப்பா போய் எங்க ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு அவனை விடல, அவனுடைய தேவையும் அவரே கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், கஷ்டப்படுறீங்களா? தேவையோடு இருக்கீங்களா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம திணறீங்களா? கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சா? லோன் கட்ட முடியலையா? வாங்கின வட்டியை கட்ட முடியாம திணறீங்களா? நான் சொல்றேன், இந்த 7 மாசத்துக்குள்ள ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதே தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதே. என்னை ரட்சித்தவர் மாத்திரமல்ல, என் தேவைகளையும் சந்திக்கிறார். என்னை கையேந்த விடுகிறவர் அல்ல, எனக்கு சுகம் தந்தவர் மாத்திரம் அல்ல, என்னை ரட்சித்தவர் மாத்திரம் அல்ல, என்னை விடுவித்தவர் மாத்திரம் அல்ல, என்னை அழகாய் நடத்துகிறவர் ஆண்டவர். என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர்
கை உயர்த்தி சொல், எனக்காக யாவையும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மைத்தான். நல்ல கை உயர்த்தி பாடு. என் தேவைகளை சந்திக்க என்னை பார்க்காதவா, கண்ண மூடி ஆண்டவரை பாருமா. என்னை பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவரை பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 2 பாயிண்ட் புரியுது? இயேசுவை பத்தி சொன்ன 2 பாயிண்ட் எத்தனை பேர் புரியுது? கொஞ்சமாவது புரியுதா? நம்பர் 1 என்ன சொன்னேன்? நம்பர் 1 என்ன சொன்னேன்? ஒருத்தரை தேடி போனாரு. எத்தனை பேர் தேடி போனாரு? 2வது, விடுதலை மாத்திரம் அளிக்கல, அவன் தேவையையும் சொல்லுங்க, வஸ்திரம் கொடுத்தார். சொல்லுங்க, வெறும் விடுதலை ஆக்குறது மாத்திரம் அல்ல, அவனுக்கு என்ன செஞ்சாரா? அவன் மானத்தையும், நாம் ஆராதிக்கிற தேவன் ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம் தேவைகளை சந்திக்கிறவர். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்ப சுகமாய் உட்கார்ந்துக்கிறவரை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்களாமா? சுற்றி இருக்கிறவர்கள் பயந்தார்கள். யார் சொன்னது? அவன் உட்கார்ந்துக்கிறவரை பார்த்து என்ன செய்தார்களா? பயந்தார்கள். எப்படி? திரும்ப உட்காருமா, திரும்ப உட்காருமா, திரும்ப உட்காருங்க, இப்படியே இப்படியே உட்காருங்க, இப்படி உட்காருங்க. இவனை பார்த்து என்ன செய்தார்களாமா? நல்லா இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க, கொஞ்சம் யோசிக்கணும். இவன் முதல்ல எப்படி இருந்தான்? ஆயத்தரங்க எப்படி இருந்தான்? பைத்தியக்காரன். முடி, நகம், தாடி, டிரெஸ், கை காலெல்லாம் சங்கிலி, இப்படி இருந்தான். இப்படி இருந்தப்ப ஊர்காரங்க ஒருத்தர் இவனை பார்த்து என்ன செய்யல? இப்ப நல்லா ஆயிட்டாரு, சுகமாயிட்டாரு, வஸ்திரம் போட்டுக்கிறாரு, பைபிள் வச்சிருக்கிறாரு, முடி வெட்டிருக்கிறாரு, ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க ஒன்று பெற்றாரு. இப்ப இவனை பார்த்து என்ன செய்யறாங்களா? இந்த உலகம் எப்படி தெரியுமா? நீ பேயா இருக்கும்போது உன்னை பார்த்து பயப்படாது. நீ சினிமாவுக்கு போகும்போது உன்னை வந்து நல்லவன் கஞ்சா அடிக்கும்போது பாடா சேர்ந்து அடிப்போம், சிகரெட் குடிக்கும்போது சேர்ந்து அடிப்போம், பாவம் செய்யும்போது நல்லா ஹாப்பியா இருப்போம். ஆனா ரட்சிக்கப்பட்டு வெள்ளை படவை கட்டிட்டு பைபிள் தூக்கிட்டு ஒரு மாதிரி போற. நான் சொல்றது புரியுது? இதான் உலகம். பேயோட பேயா இருக்கும்போது, பாவம் செய்யும்போது நமக்கு கூட சேர்ந்து செய்வாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா என்னமோ தீண்டத்தரால பார்க்கிற மாதிரி, என்னமோ பேய். புரியுதா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உலகம் ஒண்ணு வெறுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நல்லா கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சாரு. இப்ப இவன் குணமானவன், இயேசு குணப்படுத்திட்டாரு. இப்ப அவர் படகுல ஏறுறாரு, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வர படகுல ஏறுறாரு. 12 பேர் ஏறுறாங்க. ஏறி போகும்போது இவன் வேகமா வந்து இயேசுவை குடிச்சுக்கிட்டு, இயேசுவே வந்தீங்க. பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இப்ப கேட்கிறான்,
பைத்தியக்காரனா இருந்தேன், சோப்படுத்திட்டீங்க, அப்படி நான் உங்க கூட வந்துடுறேனே. இந்த 12 பேருக்கு சோத்தை போடுறீங்களா, அது நான் ஒரு ஆளை சேர்ந்துக்கிறேனே. எனக்கும் சேர்த்து சோத்தை போட்டால் நீங்கள் போகிற பக்கமெல்லாம் நானும் கூட வந்துட்டு அப்படியே அப்படியே இருந்துக்கிடுவேனே. இயேசு சொல்றாரு, வேண்டாம்பா வேண்டாம், இவங்களுக்கு போடுறதே எனக்கு பெரும்பாலாக இருக்கு, இதில் ஒன்னே வேலை சேர்த்துக்கு நான் கூட்டு போகிறேன் அப்படி சொல்ற. இயேசு என்ன சொன்னாரா, நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். என்ன செய்ய? அறிவி. சொல்லுங்க, சொல்லுங்க. அறிவி. அறிவினா கொற்ற அறிவி சொல்ற, அறிவிக்கிறது, சொல்றது. சொல்லுங்க, அறிவி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் கூட வராதடா, நீ போடா, நீ போய் உன் சொந்தக்காரன் இருப்பான் பாரு, உங்க ஊர்ல உன்னை பைத்தியக்காரன் சொன்னாங்க பாரு, உன்னை பயமுறுத்தி பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டினாங்க பாரு, அவங்க கிட்ட தான் போய் காட்டு. பாரு, பைத்தியக்காரனா இருந்தேன், ஒரு நாள் என்னை எல்லாரும் கல்ல விட்டு அடிச்சிங்க, என்னை கண்டு பயந்து ஓடினீங்க, என்னை சங்கிலினால கட்டினீங்க, ட்ரெஸ் கூட போடாம சுத்திக்கிட்டு இருந்தேன், இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, என்னை தொட்டாரு, வாழ்க்கையை மாத்துறாரு, நீ மனுஷனா வாழ வச்சிருக்கிறாரு. இந்த இயேசு உனக்கு வேணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அப்ப சொல்லுப்பா. அவன் சொன்னானா, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். தெக்கப்போலி என்னும் நாட்டில், ஐயா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சாட்சினா என்னன்னா, சுவிசேஷம்னா என்னன்னா, இயேசு நமக்கு செய்ததை சொல்றது. வசனம் அப்படிதான் வசனமா போட்டுருக்கு. படி வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் போதும். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் சொன்னான். சிலருக்கு கேட்டா, சுவிசேஷம் சொல்லுங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சுவிசேஷம் சொல்றதுன்னா எப்படி பாஸ்டர்? ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை மத்தவங்களுக்கு சொல்லு, அது பேர் தான் சுவிசேஷம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனுக்கு செய்தவைகளை எல்லாம் அவன் என்ன செய்தானாமா, அதுல பார்த்து சொல்லி செய்ததெல்லாம் போய் சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார்ல, செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார்ல. எந்த நிலைமையில இருந்த உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல, இதை அனுபவிச்சீங்கல்ல, இதை நீங்க 4 பேருக்கு சொல்றதுக்கு பேர் என்னது? அம்புடுதான். இதுக்கு ஒரு பைபிள் காலேஜோ, ஒரு கோர்ஸோ, இதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறதோ, ஒரு புஸ்தகமோ ஒண்ணும் தேவை கிடையாது. நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேங்க, இப்ப இப்படி மாறிட்டேங்க. இயேசு ஒருத்தர் மாத்தினாரு. சுவிசேஷம் அதை விட ஒரு பெரிய சுவிசேஷம் எதுவுமே இல்ல. எழுதி ஒரு பேப்பரை கொடுக்கறத காட்டிலும் நடக்கிற சாட்சியாக என்ன இப்படி மாத்திருக்கிறாருங்க. இப்ப இவன் போய் தெருவா சொல்லிருப்பானா, சொல்லிக்க மாட்டானா? ஒவ்வொரு வீடா ஏறி எழுதி சொல்லிருப்பானா, சொல்லிக்க மாட்டானா? அப்ப அவனை பார்த்தவங்க நம்பிருப்பாங்களா, நம்பிக்க மாட்டாங்களா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படிப்பட்டார்களா? அடேங்கப்பா, பைத்தியக்காரன் ஊழியக்காரன் ஆயிட்டான். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் ஆகக்கூடாது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? பைத்தியக்காரன் என்ன மாறிட்டான்? ஐயோ, பார்க்கிறவங்களுக்கும் ஊழியக்காரன் ஆயிட்டான். கடைசியா சொல்றேன், இயேசு ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கு வந்தார். முதல்ல சொல்றேன், ஒருவனை தேடி வந்தா, வஸ்திரம் தந்தா, ஊழியனாய் மாற்றினார். தேடி வந்தா, வஸ்திரம் தந்தா, ஊழியனாய் மாற்றினார். ஆமாமா இல்லையா? இப்ப அவன் தெக்கப்போலினா 10 நாடுகளுக்கு பெரிய பாஸ்டராக கர்த்தராக மாற்றினார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை சொல்றேன். இதுதான் இக்கரை டு அக்கரை, அக்கரை டு இக்கரை. ஒரு பைத்தியக்காரன் ஊழியக்காரனாக மாறிட்டான். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பைத்தியம் சுத்திட்டு தெரியுது. கஞ்சா பைத்தியம் சுத்துது, சிகரெட் பைத்தியம் சுத்துது, ஜாதி பைத்தியம் சுத்துது, காதல் பைத்தியம் சுத்துது, மதவெறி பைத்தியம் சுத்துது. சில பைத்தியம் பைக்லயே சுத்துது, பின்னாடி ஒண்ணு மேல குரங்கு மாதிரி தூக்கி வச்சுட்டு சுத்துது.
இந்த அத்தனை பைத்தியங்களும் ஊழியக்காரர்களா மாறணும். ஆமாமா இல்லையா? சபைக்கு வரணும்ல. ஆஸ்டர் பெரிய தரிசனம் வச்சுக்கிறார் பாருங்க, சபையை இடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு நிறையணும்ல. மயிலாடுதுறையில இந்த சிஜேசி திருச்சபை வளர்ந்து பெருகணும்ல, ஆயிரங்களா பெருகணும்ல, பைத்தியம் எல்லாம் ஊழியக்காரனா மாறணும்ல. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆமென். முழங்கால் போடுங்க பாப்போம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. முழங்கால் போட முடியல, நிறைய பேருக்கு காலத்தானே இருக்குது. போடுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஹalleluya. நிறைய பைத்தியங்களை கர்த்தர் ஊழியக்காரர்களா மாற்ற விரும்புகிறார். ஓரா கதனா சந்தரானதரமா எல்லா ஜெபம்னா நீங்க ஜெபம் ஒரு 2-3 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை, பைத்தியங்கள் எல்லாம் ஊழியர்களா மாறணும், காவலர்களா மாறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல சுத்தி துரிந்து கொண்டு பைத்தியம் பலப்பட்ட பைத்தியங்கள். பாஸ்டர் சொன்னது போல ஜாதி பைத்தியம், மத பைத்தியம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலருக்கு செல்போன் பைத்தியம். ஆமாம், 24 மணி நேரம் செல்போன்ல கிடக்கிறது, மாசம் ஒரு செல்போனை மாத்துறது. கார் பைத்தியம், பைக் பைத்தியம், ஸ்தோத்திரம். பெண்கள் மேல பைத்தியம், நகை மேல பைத்தியம். ஆமாம், விக்கிரக ஆராதனைகள் மேல பைத்தியம், கோயில் திருவிழாக்கள் மேல பைத்தியம், புடவை மேல பைத்தியம், ஹalleluya, பணத்து மேல பைத்தியம், அரசியல் மேல பைத்தியம், சினிமா மேல பைத்தியம். இந்த பைத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் தேடி வர்றாரு, ஆண்டவர் தேடி வர்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் ஊழியக்காரங்களா மாறணும். இவர்கள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, 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 எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ரக்க தவற கந்தரவா ஷியாதரகதரவா. கொஞ்ச நேரம் ஆவியில, கொஞ்ச நேரம் ஆவியில. ஆமென். உங்க ஏரியாவில் இருக்கிற இப்படிப்பட்ட பைத்தியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊரா கதனா சங்கதர கதரவா நீதனா கதரமா நூதன கந்தரகதரவா. ஆமென். தேசத்தின் பைத்தியங்கள் எல்லாம் மனம் விரும்புகிற நாட்கள் வருவதாக. ஆண்டவரே, இயேசுவை அறிகிற நாட்கள் வருவதாக, இயேசுவை அறிகிற நாட்கள் வருவதாக. இதுக்கு தான் உபவாச ஜெபத்தை வச்சிருக்கிறாங்க. ஆமென். இதுக்கு தான் இந்த விடுதலை உபவாச ஜெபம். உங்க முழங்கால கர்த்தர் வல்லமை வச்சு நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜனங்களை கர்த்தர் சிலுவை பக்கம் திருப்பட்டும், ஜனங்களை கர்த்தர் சிலுவை பக்கம் திருப்பட்டும், ஜனங்களை கர்த்தர் சிலுவை பக்கம் திருப்பட்டும். நாம் இயேசுவுக்கு பைத்தியக்காரர்கள் ஆண்டவரே, சுவிசேஷத்திற்கு பைத்தியக்காரர்கள் ஆண்டவரே, ஊழியத்திற்கு பைத்தியக்காரர்கள் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தரைகளை அழைத்திருக்கிறார். ஏரா கபனா அந்தராதன கந்தர பௌர அந்தரா சகதர வினாக்கர கதரவா அத்தர கதரா ராதனா கந்தராதன கதுரமா நியந்தர கதனமா. நல்ல பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற எல்லா பைத்தியங்களை கர்த்தர் குணமாக்க வேண்டும், எல்லா பைத்தியங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும், எல்லா பைத்தியங்களை கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் சத்தம் குறைஞ்சிட்டா உங்க சத்தம் குறையக்கூடாதுல்ல? நீங்க ஜெபிக்கணும்ல. அரசியல் பைத்தியங்கள், பிலிசூரிய பைத்தியங்கள், மதுபான பைத்தியங்கள், 24 மணி நேரமும் போதையில கிடக்கிற பைத்தியங்கள், எல்லாரும் எழுதி நிற்கிறார், எல்லாரும் எழுதி நிற்கிறார், எல்லாரும் எழுதி நிற்கிறார். நல்லா எழுதி நின்று ஜெபிக்கலாம். சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம், சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாரும் எழுதி நிற்கிறார், எல்லாரும் எழுதி நிற்கிறார். நல்ல வேகமா எழுதுங்க, வேகமா எழுதுங்க, சுட்டிப்பா எழுதுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. கடைசியா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி திரும்ப ஜெபம் பண்ணுங்க. பைத்தியங்கள் எல்லாம் ஊழியர்களா மாற வேண்டும் ஆண்டவரே, பைத்தியங்கள் எல்லாம் ஊழியர்களா மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. திரும்பி திரும்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பலதரப்பட்ட பைத்தியங்கள், பலதரப்பட்ட பைத்தியங்கள் சுற்றி திரிகிறார்கள். கிறிஸ்துவை அறியாத பைத்தியங்கள், பாவ சேற்றில உலகுகிற பைத்தியங்கள்,
Nifa kadana tulagandara shandara tulagandara rudana jabaan ke naam satya naam கடைசியாக உங்கள் விடுதலைக்காக உங்கள் அற்புதத்திற்காக இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். நல்ல வலதுகரங்களை உயர்த்துங்க பாப்போம், வலதுகரங்களை உயர்த்துங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யும்படியா வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் ஆகணும், பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பலன் அடையணும். கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஏதாவது உங்க தேவை அப்பாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. உன் பிள்ளையின் சுகம் ஊரா கந்தனா சகதரா துலமான நந்தராதரா உன் குடும்பத்தில் இருக்கிறவருடைய ரட்சிப்பு, அந்த கடன் பிரச்சனை, அந்த பிடிசூரிய கட்டிலிருந்து விடுதலை. ஜோமன் 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 தேவப்பிள்ளை ஜோமன் தேவப்பிள்ளை ஜோமன் தேவப்பிள்ளை பாரப்பட்டு ஜோமன் தேவப்பிள்ளை பாரப்பட்டு ஜோமன் தேவப்பிள்ளை பாரப்பட்டு ஜோமன் ஏப்பா கதனா சந்தராக அல்லக்க துவர சந்தராதரகதர தூதர கந்தர வரகர ரவரவ ஏமன சத்தராகதர கந்தரா துலகதர மரியாந்தரகதர ரவ ஊரா பங்கதா ரகதர ரவ உனக்குள்ளே 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 ஒரு விடுதலை உண்டாக 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 கர்த்தர் செய்கிறார் கர்த்தர் செய்கிறார். நீண்ட நாட்கள் விடுதலை பெற முடியாத காரியங்கள், நீண்ட நாட்கள் காணப்படுகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தெரிப்பட்டு போகணும். மறைந்து கிடக்கிறவைகள் எல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. மறைந்து கிடக்கிறவைகள் எல்லாம் வெளியேறுகிற நாட்கள் இது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து கிடக்கிறவைகள், மறைந்து கிடக்கிறவைகள், விறகுகளுக்குள்ளே மறைந்து கிடக்கிற வலு சர்ப்பங்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய பிரசன்னம் ஊபா காமா கத்தரா சந்தரா கதனமா ஏரா கதன கந்தல ராக கதனமா நீதன கந்தரா அதுனா சந்தராதன கந்தராதன கந்தரவலா கதுன கந்தரகதனவா. சில பேர் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கலாம், சில பேர் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கலாம். அபிஷேகம் பெற்ற பிள்ளை கொஞ்சம் வாலிம கூட்டி கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசலாம். அந்நிய பாஷை பேசுற பழக்கம் இருக்கா இல்லையா? வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. ஆங்காங்கு சில நெருப்பு விழுகட்டும், சில நெருப்பு விழுகட்டும், சில நெருப்பு விலகட்டும், சில நெருப்பு விழுகட்டும், சில நெருப்பு விழுகட்டும், சில நெருப்பு விழுகட்டும், சில நெருப்பு விழுகட்டும். அக்கினி விடட்டும். நடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள், ஆவிக்குரிய போர்வையிலே காணப்படுகிற சில பொல்லாத கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பலமுறை தவறி விழுந்து எந்திரிக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். பத்தாது கண்ணை திறக்காத. அபிஷேகத்துல பேசு, அந்நிய பாஷையில பேசு. ஒரு அக்கினி விழுகணும், நெருப்பு விழுகணும், நெருப்பு விழுகணும், நெருப்பு விழுகணும். ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு போ. அனல் கொண்டு போ தேவ பிள்ளை. நீ வாயை திறக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாரு. கொஞ்சம் போராடுற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாரு. சேதே மனக தலக 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 கபரோ லக்க பகந்தனா ஜகபா லபஹதலோ ஷகதனா ஹந்தரமா அம்மா ஹதுபா லஹதர மனஹதுரா ஷகதனா மாமா
கையை தட்டலாம், வாயை திறக்கலாம், கையை தட்டலாம், வாயை திறக்கலாம். கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் கர்த்தரை சோதனை பணிகளால் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மத்தியிலே இறங்கி நம்முடைய வல்லமைகளுக்காய் கர்த்தரை சோதனை பணிகளால் மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை போற்றுவோம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.